ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் வாரம் சனிக்கிழமை. வாசிப்போம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 15 21 முதல் 23 முடிய உள்ள வசனங்கள். ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் பொழுது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். தியானிப்போம். உயிர்த்தெழுதலின் மக்களாக வாழ காத்திருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இந்த வசனங்களின் வழியாக புனித பவுலடிகளார் உயிர்த்தெழுதலை பற்றி குறிப்பிடுகின்றார். பழைய ஆதாம் எனப்படும் முதல் மனிதன் வழியாக பாவமும் சாபமும் சாவும் இந்த உலகத்திற்குள் நுழைந்தன. புதிய ஆதாம் எனப்படும் இயேசு கிறிஸ்து வழியாக புனிதமும் இறை அருளும் உயிர்ப்பும் இவ்வுலகிற்கு வந்தன. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய எதிர்கால உயிர்த்தெழுதலுக்கான உறுதியும் தொடக்கமும் ஆகும். ஒரு விவசாயி ஒரு சிறிய கோதுமை விதையை எடுத்து மண்ணில் விதைத்தார். இதை கவனித்து கொண்டிருந்த அந்த விவசாயினுடைய மகன், அப்பா, விதை புதைந்து விட்டதே, மறைந்து விட்டதே, அப்போ அது இறந்து விட்டதா என்று கேட்டான். விவசாயி சிரித்துக்கொண்டே, இல்லை மகனே, அது இறந்து விடவில்லை. இந்த விதை மண்ணில் புதைக்கப்பட்டதால் அது அழிந்துவிட்டது, மறைந்துவிட்டது என்று நினைக்காதே. மாறாக அது மண்ணை துளைத்து பச்சை தளிர் விட்டு உயிர் பெற்று எழும் என்றாராம். சில நாட்களுக்கு பிறகு அங்கு வந்து பார்த்த அந்த விவசாயியின் மகன் தன்னுடைய தந்தை சொன்னது போலவே நடப்பதைக் கண்டு மகிழ்ந்தானாம், அக்களித்தானாம். அன்பார்ந்தவர்களே, நமது உடலும் இது போன்றதே. மரணம் என்பது மனிதனின் முழுமையான அழிவு அல்ல. மரணத்தில் ஆன்மா உடலிலிருந்து பிரிகின்றது. உடல் மண்ணுக்கு திரும்புகின்றது. ஆனால் இறுதி நாளில் கடவுள் ஆன்மாவையும் உடலையும் மீண்டும் ஒன்றிணைக்கின்றார். அழிவில்லாத மகிமையான உடலை நமக்கு அளிக்கின்றார். அழிவுக்குள் விதைக்கப்படும் உடல் என்பது அழிவில்லாமையில் எழுப்பப்படும். பலவீனத்தில் விதைக்கப்படும் உடல் என்பது வல்லமையினால் எழுப்பப்படும். இதுதான் இதனுடைய மையச் செய்தியாக, சிந்தனையாக இருக்கின்றது. மேற்கண்ட வசனங்கள் நமது விசுவாச வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் 3 நிலைகளை சுட்டி காட்டுகின்றன. முதல் நிலையில் கிறிஸ்து முதலில் உயிர்த்தெழுவார். இரண்டாவது நிலையில் அவருடைய வருகையின் பொழுது கிறிஸ்துவை சார்ந்தோர் அனைவருமே உயிர்த்தெழுவர். மூன்றாவது நிலையில் இறுதியில் கடவுளின் திட்டம் நிறைவேற அவரோடு அனைவரும் இணைக்கப் பெறுவர். கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவரில் வாழ்பவர்கள் அனைவருமே அவரோடு உயிர்த்தெழுவர். கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் இறக்கின்ற ஒவ்வொருவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்று திருச்சபை கற்பிக்கின்றது. மேலும் உயிர்த்தெழுதல் என்பது ஆன்மாவுக்கு மட்டுமல்ல, மாறாக உடலுக்கும் உரியதாகும் என்று சொல்லிக் கொடுக்கின்றது. நம்முடைய கத்தோலிக்க விசுவாசம் அல்லது நம்பிக்கை ஆன்மா மட்டும் தொடர்ந்து வாழும் என்று கூறுவதில்லை, உடலும் இணைந்து வாழும் என்று கற்பிக்கின்றது. இதைத்தான் நம்பிக்கை அறிக்கையில் உடலின் உயிர்த்தெழுதலையும் நம்புகின்றோம் என்று நாம் அறிக்கையிடுகின்றோம். உயிர்த்தெழுதலின் பொழுது நாம் இப்பொழுது கொண்டிருக்கும் உடலை விட நாம் கொண்டிருக்கும் உடல் என்பது ஒரு தனித்துவம் பெற்ற உடலாக இருக்கும். அது அழிவில்லாத உடலாக இருக்கும். அது மகிமை பெற்ற உடலாக இருக்கும். அது ஆவியானவர் குடிகொள்ளும் உடலாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த உடலின் உயிர்ப்பு என்பது படைப்பின் தொடக்கத்திலேயே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அவருடைய சாயல், அவருடைய உருவம் என்னும் இந்த அடையாளங்கள் அழிந்து போவதில்லை என்பதை இது சுட்டி காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் என்பது நம்முடைய வாழ்வின் இறுதி நாளில் நடக்கும் ஒரு நிகழ்வாக நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரும்
கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு கொள்ளுகின்றோம். பழைய பாவ வாழ்க்கையை இந்த மண்ணில் புதைத்துவிட்டு கிறிஸ்துவோடு ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு விண்ணகத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். இதுதான் உயிர்த்தெழுதல். பாவத்தை விட்டுவிட்டு புனிதத்தை நோக்கி பயணிப்பதுதான் உயிர்த்தெழுதல். கடினமான உள்ளங்களை மாற்றி பிறரை மன்னிப்பதுதான் உயிர்த்தெழுதல். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு துணையாக இருந்து நம்பிக்கை கொடுப்பதுதான் உயிர்த்தெழுதல். தினமும் நற்கரணையை உண்டு அந்த நற்கரணை ஆண்டவராகவே நம்மை மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான உயிர்த்தெழுதல். இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக வாழ்க்கை நாம் எதிர்காலத்தில் பெறவிருக்கும் உயிர்த்தெழுதலின் ஒரு முன் சுவையாக இருக்கின்றது. புனித இரணேயு நற்கருணை மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு இடையே இருக்கின்ற தொடர்பை பற்றி பேசுகின்றார். மண்ணில் விளையும் கோதுமையிலிருந்து உருவாக்கப்பட்ட அப்பம் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு பிறகு ஒரு சாதாரண அப்பமாக இல்லாமல் பூமியையும் இந்த விண்ணுலகையும் நிறைக்கின்ற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்ட ஒரு நற்கரணையாக அது மாறுகின்றது. அதே போல நற்கரணையில் பங்கு கொள்ளும் நமது உடல்களும் அழிவுக்குரிய உடல்களாக இல்லாமல் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொண்ட உடல்களாக அவை மாறுகின்றன. நற்கருணை என்பது நம்மை கிறிஸ்துவோடு ஆழமாக இணைக்கின்றது. கிறிஸ்துவின் உடலை பெறுகின்றவர் கிறிஸ்து தரும் உயிரையும் தன்னுடைய உடலில் பெறுகின்றார். புனித அம்ப்ரோஸ் மரணம் மனித இருப்பின் அழிவு அல்ல, அது பாவத்தின் முடிவு என்று கூறுகின்றார். நமது இருப்பு தொடர்கின்றது, தீமை அழிகின்றது. எனவே பாவத்தோடு சமரசம் செய்யாமல் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். நாம் எவ்வாறு வாழுகின்றோமோ அதற்கு ஏற்பதான் நம்முடைய இறுதி தீர்ப்பை நாம் எதிர்கொள்வோம் என்று கூறுகின்றார். புனித ஜான் கிறிசோஸ்தம் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாம் பங்கு கொள்ளும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஒத்தவர்களாக நம்மையே நாம் மாற்றிக்கொள்கின்றோம் என்று கூறுகின்றார். திருமுழுக்கின் வழியாக அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் புதைக்கப்பட்டது போல இவ்வாழ்விலும் பாவத்திற்கு இறந்து அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு கொள்ள தயாராகின்றோம் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவ துன்பம் என்பது வீணானது அல்ல, மாறாக விசுவாசத்துடன் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அது நம்மை கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கும் ஒரு பாதையாக அமைகின்றது. மீண்டும் மரணத்தை பற்றி புனித அம்ப்ரோஸ் கூறுகின்ற பொழுது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்புகின்ற எவரும் மரணத்தை நம்பிக்கையின்றி எதிர்கொள்ள மாட்டார் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவின் உயிர்ப்பையும் மகிமையையும் மாட்சியையும் கண்ட மனிதர்கள் அவர்களுடைய உயிர்த்தெழுதலையும் உறுதிப்பட காண்பார் என்று கூறுகின்றார். இந்த வசனங்கள் வழியாக நாம் 3 வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, நாம் அனைவரும் நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். நோய், முதுமை, மரணம், பிரிவு ஆகியவை இறுதி வார்த்தைகள் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் உயிர்ப்புதான் இறுதி வார்த்தை. இரண்டாவது, மனிதர்களின் இந்த உடலை மதிக்க வேண்டும். நமது உடல் கிறிஸ்துவுக்கு உரியது, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உரியது. ஆகவே நம்முடைய உடலையும் பிறருடைய உடலையும், குறிப்பாக நோயாளிகள், ஏழைகள், முதியவர்கள் மற்றும் துன்புறுவோரின் உடலையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் இன்றே கிறிஸ்துவில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இறுதியில் உயிர்த்தெழுவோம் என்று நம்பிக்கொண்டு இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் பாவத்தில் செலவிடக்கூடாது. மாறாக பாவத்திற்கு இறந்து அன்பு செய்து மன்னித்து தூய்மையில் வாழ்ந்து இரக்கம் காண்பித்து உண்மையை நேசித்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, மரணம் ஒரு முடிவு அல்ல, அது கிறிஸ்துவில் உயிர்த்தெழுதலுக்கான கதவு. இன்று கிறிஸ்துவில் ஒன்றுபட்டு வாழ்வோம். இறுதியில் கிறிஸ்துவில் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். ஜெபிப்போம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்கிற எவனும் ஒருபோதும் சாகான். உயிர் வாழ்கையில் என்னில் விசுவாசம் கொள்கிற எவனும்
இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்த ஆண்டவரே, இன்று சிறப்பாக பழைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய புனிதத்தின் வாழ்க்கையை பற்றி கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றீர். பாவத்தில் வாழும் பொழுது அழிவை சந்திக்கின்றோம், புனிதத்தில் வாழும் பொழுது புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கின்றோம். பிறப்பின் மூலம் இவ்வுலகத்தில் நுழைந்த நாங்கள் இறப்பின் மூலம் இவ்வுலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதை நம்புகின்றோம். இந்த இறப்பு, இந்த மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, மாறாக உம்மிலே நாங்கள் தொடங்குகின்ற அந்த உயிர்ப்பின் தொடக்கம் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். அந்த உயிர்ப்பின் வாழ்வை பெற்று வாழ்வதற்கான எல்லா வழிகளையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். அவற்றை நாங்கள் முழுமையாக பற்றிக்கொண்டு இறுதியில் உம்மோடு இணைந்து நித்திய வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை, ஒரு உயிர்ப்பின் வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த நாளிலே அருளாசீர் என்னும் இந்த ஊடகத்தை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரையும், அவர்கள் சார்ந்த அந்த குடும்பங்களையும், அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவையையும் நிறைவேற்றி அவருடைய விண்ணப்பங்களை, கனவுகளை, ஏக்கங்களை, கருத்துக்களை கேட்டு அவற்றை நிறைவேற்றி உமது ஆசீர்வாதங்களாக அவற்றை அவர்கள் மீது பொழிந்து வழிநடத்தியறல நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.